Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள். Grammar tips under the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழல் என்று யோசிக்கிறீர்களா? Yes. chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென்று எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை பயின்றிடலாம். நாம் அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கப் போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது நிறுத்திடாமல் பார்வையிடுங்கள். இதே போல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகின்றீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் இனிமேல் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's start the practice. Day 44. In case. ஒருவேளை அல்லது இப்படி நடக்குமாயின் அப்படியென்று எங்களுடைய முன்னாயத்தம். நம் நடைமுறை வாழ்வில் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறு உள்ள செயல்களுக்காக தயாராயிருத்தலை குறிப்பிட in case என்னும் சொல்லை ஆங்கிலத்தில் வாக்கியங்களில் பயன்படுத்துவோம். In case is used to talk about being prepared for things that may happen in the future. So, this is used to show our precaution. உதாரணங்கள் பார்ப்போமா? ஒருவேளை மழை பெய்யும் என்பதால் நான் என் குடையை எடுத்துக்கொள்வேன். Is it raining now? இப்ப மழை பெய்யுதா? No. Is there a probability it will rain in the future? மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா? ஆம். Do I want to be prepared if it rains? மழை பெய்யும் இருந்தா நான் தயாரா இருக்கணும் என்று நினைக்கிறேனா? Yes. அப்போ இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? I will take my umbrella in case it rains. I will take my umbrella in case it rains. Again, I will take my umbrella in case it rains. சீக்கிரம், ஒருவேளை நாம் இறுதி ரயிலை தவற விட்டு விடுவோம். அப்போ இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Hurry up in case we miss the last train. Hurry up in case we miss the last train. Again, hurry up in case we miss the last train. எங்க நீங்க ஒன்றை அவதானிக்க கூடியதாக இருக்கும். தவற விட்டு விடுவோம் என்னும் போது அது ஒரு எதிர்காலத்தை குறிக்கின்ற வாக்கியம் போல தோற்றம் அளித்தாலும் இன் கேஸ் என்பதற்கு பிற்பாடு நாம் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம். அதாவது we will miss the last train அப்படின்னு சொல்ல மாட்டோம். மறுமுறை சத்தமா சொல்லி பார்ப்போம். Hurry up in case we miss the last train. நான் வீட்டில் இல்லை என்றால் என் அம்மா அவர்களை வரவேற்பார். In case I'm not home in time, my mom will welcome them. In case I'm not home in time, my mom will welcome them. In case I'm not home in time, my mom will welcome them. எனக்கு ஏதேனும் வினாக்கள் கேட்க வேண்டி வரலாம் என்பதால் அவள் தனது தொலைபேசி எண்ணை எழுதச் சொன்னாள். அப்போ இதுவும் என்ன? A precaution. She told me to write down her phone number in case I have any questions. She told me to write down her phone number in case I have any questions. Again, she told me to write down her phone number
in case I have any questions. வழியில பசி வந்தாலும் வரலாம் ஆகியால் நாம் சிறிது உணவெடுத்து செல்வோம். This is also a precaution or முன்னாய்த்தம் தான். We will take some food in case we get hungry on the way. We will take some food in case we get hungry on the way. Again, we will take some food in case we get hungry on the way. என் நண்பி கால் பண்ணலாம் ஆகியால் நான் வெளியே செல்ல விரும்பல. என்னோட காலை ரிலாக்ஸா இருந்து அட்டென்ட் பண்ணணும் என்கின்ற என்னுடைய முன்னாய்த்தம். I don't want to go out in case my friend calls. I don't want to go out in case my friend calls. Again, I don't want to go out in case my friend calls. அவன் வீட்டுக்கு சீக்கிரம் வரக்கூடுமாகியால் நான் இப்பவே சமைக்க போகிறேன். I'll cook now in case he comes home early. I'll cook now in case he comes home early. Again, I'll cook now in case he comes home early. ஹெல்மெட்டை அணிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை நீங்கள் விழுந்து விட்டால். அப்போ இங்கேயும் என்ன முன்னாய்த்தம் தான். அதனால்தான் எப்பவுமே ஹெல்மெட் அணியணும் என்று கூட சொல்லப்படுது இல்லையா? இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? Wear your helmet in case you fall. Wear your helmet in case you fall. Again, wear your helmet in case you fall. மழை பெய்யலாம் என்பதால் எப்பவுமே உன்னுடைய காரினுள் ஒரு குடையை வைத்துக்கொள். அப்போ நாம் என்ன எதிர்காலத்தை பற்றி இப்படி சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கை செய்கிறோம். Always keep an umbrella in your car in case it rains. Always keep an umbrella in your car in case it rains. Again, always keep an umbrella in your car in case it rains. அவர்கள் தமது புத்தகத்தை மறந்துவிடக் கூடுமாகியால் நான் ஒரு மேலதிக பிரதி எடுத்துச் சென்றேன். நான் செய்த செயல்பாட்டை பற்றி சொல்கின்றேன் முன்னெச்சரிக்கையாக. In case they forget their book, I brought an extra copy. In case they forget their book, I brought an extra copy. In case they forget their book, I brought an extra copy. நான் உன் சகோதரனுக்காக கொஞ்சம் சிக்கன் சலாட் வைக்கிறேன். ஒருவேளை அவன் இங்கு வந்தடையும் போது பசியாக இருப்பான். அப்ப இது எப்படி நாங்க சொல்லலாம்? I shall keep some chicken salad for your brother in case he's hungry when he gets here. I shall keep some chicken salad for your brother in case he's hungry when he gets here. Again, I shall keep some chicken salad for your brother in case he's hungry when he gets here. அறுவரையும் கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. I shall keep some chicken salad for your brother in case he's hungry when he gets here. கராஜ் திறப்புகள் இங்கே இருக்கின்றன, ஒருவேளை நான் மறந்துவிடக்கூடும். எனக்கு மறதி குணம் இருக்கின்றதை நான் அறிந்து வைத்திருப்பதால் என்ன செய்கின்றேன்? முன்னெச்சரிக்கையாக இன்னொருவருக்கு அதை காட்டுகின்றேன். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? In case I forget later, here are the keys to the garage. Again, in case I forget later, here are the keys to the garage. In case I forget later, here are the keys to the garage.
நாம் நமது நீச்சல் உடைகளை எடுத்து செல்வோம். ஒருவேளை ஹோட்டலில் நீச்சல் தடாகம் இருக்குமாயின் let's take our swimming costumes in case there's a pool at the hotel. Let's take our swimming costumes in case there's a pool at the hotel. Again, let's take our swimming costumes in case there's a pool at the hotel. சினிமா அதேபோல் ஏதாவது ஒன்றுக்கு ஒரு பயணம் போக பரிந்துரையுங்கள். ஒருவேளை அவன் கேட்க கூச்சப்படுபவனாக இருக்கலாம். நாம சொல்றோம் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு எங்க போக அவர் விரும்புறாரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னொருவர் எங்களுக்கு என்ன பரிந்துரை செய்கிறார், அவருக்கு ஏதாவது ஒன்றை சஜஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா அவர் ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். Suggest a trip to the cinema or something similar in case he is too shy to ask. Suggest a trip to the cinema or something similar in case he is too shy to ask. Suggest a trip to the cinema or something similar in case he is too shy to ask. திருட்டு நடக்குமாய் இருப்பின் அலாரம் ரிங் பண்ணும். உங்களுக்கு தெரியும் அலாரம் எல்லாமே ஒரு ப்ரிகாஷன்ஸுக்காக வைக்கப்படுகின்ற விடயம். The alarm will ring in case of theft. Again, the alarm will ring in case of theft. நாம் தூங்கிடக்கூடும் என்பதால் உங்களுடைய அலார கடிகாரத்தை செட் பண்ணி வைக்கவும். இருக்கிற ஒருவேளை தூங்கிடக்கூடும் எழும்பாம, அப்ப என்ன சொல்றோம், அலாரத்தை செட் பண்ணி வையுங்க. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Set up your alarm clock in case we fall asleep. Set up your alarm clock in case we fall asleep. Again, set up your alarm clock in case we fall asleep. Now, this is the time for you to check your understanding. என்னுடைய உதவி தேவைப்படக்கூடுமாகியால் எனது போன் இலக்கத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை கடும் மழை பெய்யக்கூடுமாகியால் ஜன்னலை பூட்டி வையுங்கள். அவள் நிஜமான திறப்பை தவறவிட்டாலும் என்கின்ற காரணத்தால் மாற்று திறப்பை தனது பேக்கினுள் வைத்திருப்பாள். Please comment your answers. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். I am ready to answer your questions. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.